தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எரேமியா 9:2. வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாபரம் இருந்தால் எனக்கு நலமா இருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரம் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். இங்க எரேமியா என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது. நானும் ஓடி போய் வனாந்தரத்தை தங்கி இளைப்பாறுவேனே அப்படின்னு. ஓடி போய் வனாந்தரத்தை நலமா இருக்கேன்னு ஏன் சொல்றேன்னா, இது ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். ஆரம்ப நாட்கள் எரியமுக்கு அத்தனை நெருக்கம். எப்படின்னா, ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்காரர்களா இருக்கிறார்கள், பொல்லாதவர்களா இருக்கிறார்கள், துரோகிகளா இருக்கிறார்கள், ஆண்டவர் வார்த்தை ஏற்க மறுக்கிறார்கள். அத்தனை கஷ்டம். அவைகள் மத்தியிலே தான் அவர் இப்படி சொன்னாரு, நான் வனாந்தரத்துல போய் தங்கியிருந்தா நலமா இருக்குமே. அந்த நாட்கள்ல இப்படி வழிபோக்கர்களுக்காக வனாந்தரமான இடங்களிலே வழியோரங்களிலே சில வீடுகளை கட்டி வைத்திருப்பார்கள். அது பாடடைஞ்சு அழுக்கடைஞ்சு கிடக்கும், ஆனா தனிமையா இருக்கும், எந்த தொந்தரவு இருக்காது. அதைத்தான் நினைச்சு இப்ப எரேமியா சொல்றாரு பாருங்க. வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாவரம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். அப்படி ஓடி போய் இளைப்பாற நினைத்தவர் தான் இந்த எரேமியா. இன்னொரு விஷயம், ஓடி போக நினைச்சார். அவருக்கு குடும்பம் இல்லை, மனைவி பிள்ளைகள் கிடையாது. ஓடி போறது ஈஸி தான் அவருக்கு. ஆனால் அது தேவ சித்தம் அல்ல என்பது அறிந்த பக்தன். ஆகவே தான் கர்த்தர் வைக்கிற வரையிலும், கர்த்தராக எடுக்கிற வரையிலும் அவர் வைத்த ஸ்தானத்துல யூதா ஜனங்களுக்குள்ளே தங்கியிருந்தார். இந்த எரேமியா நல்ல ஒரு தேச பக்தன்ங்க, அற்புதமான ஒரு தேச பக்தன். ஜனத்தின் மீது, தேசத்தின் மீது அதிகமான பாசம் கொண்டவர், அன்பு கொண்டவர், மனதுருக்கம் கொண்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசி இந்த எரேமியா தீர்க்கதரிசி. ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், விக்கிர ஆராதனை பண்ணாங்க, பொல்லாத மக்களா இருந்த ஆகிலும் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு தீர்க்கதரிசி இந்த எரேமியா தீர்க்கதரிசி. அவருக்கு பேரு அழும் தீர்க்கதரிசி. அத்தனை பாடுகள் மத்தியில் ஜனங்களுக்காக அழுத ஒரு தீர்க்கதரிசிங்க. அவ்வளவு மனதுருக்கம் உடையவர். ஆகவே எரேமியாவை போல தேவ ஜனமே, நம்ம சுற்றி ஜனங்கள் மத்தியிலே தங்கியிருந்து ஜெபிங்க, அவருக்காக மன்றாடுங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இல்லைன்னா நாமும் ஸ்தானத்தை விட்டு ஓடி போகிற மாதிரி போலத்தான் இருப்போம் என்பது மனதில் வைத்து ஜெபிப்போம். அப்ப ஜெபித்தா கர்த்தர் சொல்றாருங்க, அவர் உடனே கூட இருந்து கடைசி நடத்துவார். உங்கள் ஊழியம், குடும்பம் எல்லாம் வெற்றியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.